பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. சிவபெருமான் எப்படியெல்லாம் எவ்வளவு அழகாக அருள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நினைத்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன் அப்படிங்கிறார். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னுடைய முடியை காண்பதற்கு பிரம்மன் மேலே 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 பறந்து வந்தார். உன்னுடைய அடியை காண்பதற்கு நாராயணன் கீழே உன்னுடைய அடியை காண்பதற்கு பூமியை பிளந்து 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 உள்ளே வந்து பார்த்தார். ஆனால் அவர்களாலேயே காண முடியவில்லையே, அவங்களாலேயே பார்க்க முடியல, மற்றவங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அளவறியாதவன் அல்லவா அப்படின்னு வியந்துக்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் அப்படிங்கிறார். இனிமே யாராலையுமே பார்க்க முடியாது, ஹரியாலையும் பிரம்மனாலையுமே பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நீ என்ன பண்ண? அடியார்களுக்காக பல தடவை, ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை குதிரையின் மீது ஊர்ந்து வந்து உன்னை யார் என்று காட்டினாய். அப்போ எவ்வளோ பெரிய கருணை உனக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீதான் முழுமுதற் பொருளாகிய பரமசிவன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அவங்கெல்லாம் மும்மூர்த்திகள். அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது, படைத்தல், காத்தல், மறைத்தல். அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தாக்களாக உன்னால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். ஜீவன் கீழே வந்தாலே திரும்ப மேலே போகணும் அப்படிங்கிறவங்களையெல்லாம் உன்னுடைய எல்லைக்கு உட்படுத்தியுள்ளாய். எல்லைக்கு உட்பட்டவர்கள் எல்லை கடந்த பொருளை முற்றும் அறிய மாட்டார்கள். எப்போ இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோமோ அப்போ நமக்கு எல்லையற்ற கடவுள் யார் அப்படிங்கிறத அறிய முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்காக நீ இறங்கி வந்தையே, நீ யாருன்னே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற பக்தர்களுக்காக எந்த ஜீவனும் அகண்ட சச்சிதானந்தத்தை முற்றிலும் அறிய மாட்டான். இந்த பூமியில் ஜீவன் பிறந்துட்டா முழுசாக உன்னை பரம்பொருளே உணர முடியாது. ஆனாலும் இந்த பக்தர்களுக்காக குதிரையின் மீது ஊர்ந்தவனாக காட்சி கொடுத்தாயே, உன்னுடைய அருளை என்னென்று கூறுவதுன்னு வியந்து போய் நெகிழ்ந்து போய் பாடுறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் அப்படிங்கிறார். பழம்பதினா பழைய இருப்பிடம். மீண்டும் பிறப்பு எடுப்பதற்கு அவசியம் இல்லை. எப்படி அப்படின்னா, உன்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டால். உன்னுடைய திருவடிகளை நாங்கள் பற்றிக்கிட்டோன்னா நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கிட்ட இருக்கிற பற்றை எடுத்துருவ. மும்மலம் ஆகிய ஆணவம், இருள், வினைப்பயன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிடுவேன். அப்படி அகற்றின பிறகு என்ன ஆகும்? நாங்கள் திரும்பவும் இங்கே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். திருவருளோடு ஒன்றாயினர் இந்த கன்ம பூமியில் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி திரும்ப திரும்ப இந்த பூமியில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நீ தானே எங்களுக்கு அருள்வ அப்படிங்கிறார். சிவபுராணத்தில் கூட அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே, திரும்பவும் இங்கே எங்களை பிறக்காமல் பார்த்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா. வள்ளுவ பெருந்தகை கூட சொல்லியிருக்கார், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அப்படின்வார். நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நல்ல கடவுளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்துருவாங்க, ஞானத்தோடு இருந்துருவாங்க. இந்த பூமியில் பிறந்தவங்க இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டு பற்று இல்லாமல் வாழ்வாங்க. அப்படி பக்தி செய்வார்கள். அவங்க என்ன மெய்ப்பொருள் கண்டார், மெய்ப்பொருளை காண்பார்கள். அவங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம், அப்படி ஒரு நெறி உள்ளதுன்னு வள்ளுவரும் பாடியிருக்கிறார். இது நாடு பாண்டிய நாடு. இந்த தென்பாண்டி நாடைத்தான் இவர் குறிக்கிறார் இந்த இடத்துல. அப்புறம் என்ன பாடுறாரு? பக்தி செய் அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகவும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? பரம்பரம் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற மோட்ச சாம்ராஜ்யம்னு சொல்கிறாங்க, முக்தி கொடுக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி பண்ணுகிற அடியார்களுக்கெல்லாம், அன்பர்களுக்கெல்லாம் ஈசனே நீ என்ன தெரியுமா செய்கிற? முக்தியை கொடுத்து அருள்கின்றாய்.
அப்படிப்பட்ட நீ திரு உத்தரகோச மங்கையை உனது ஊராக கொண்டாயே அப்படிங்கிறார். உத்தரகோச மங்கையை அவர் வாழும் ஊராக எடுத்துக்கொண்டார். இது மாதிரி சொல்கிறாங்க. பார்மேல் சிவபுரம் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர் அப்படின்னு சொல்கிறது இதனுடைய சிறப்பு தான். அப்புறம் என்ன பாடுறார்? ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் என்று திருப்பெயர் ஆகவும். ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயர் ஆகவும். நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, முதலான மூர்த்தி நீதான். உன்னை விரும்பி வருபவர்களுக்கு அருளை அள்ளித் தருபவர் நீதான். அதனால தான் தேவதேவன் அப்படின்னு பாடுறாரு மாணிக்கவாசகர். ஆதிமூர்த்திகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, சதாசிவர், அனந்தர், சீகண்டர், குனிருத்திரர், விஷ்ணு, பிரம்மா முதலானோர். இவங்க எல்லாமே இங்கே சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று தன்னுடைய அகத்தில் வைத்து கொள்பவர்கள் தான். ஆனால் கடவுள் தன்மை உள்ளவர்கள். ஆனால் நீ யார் தெரியுமா? தத்துவம். நீ பரம்பொருள். நீ என்ன செய்கிற? இவங்க எல்லாரும் வணங்குகிற தெய்வமாக இருக்கிறாய். அதனால் நீ யார் தெரியுமா? தேவதேவன், மகாதேவன். இதையே இப்படியும் சொல்கிறாங்க. இந்திரன், வருணன், மித்திரன், அரியமன், ஈசானன், யமன், அக்னி, வாயு, சூரியன், சோமன், பிரகஸ்தி இவர்கள் எல்லாம் தேவர்கள் படைப்புகள். அவங்க கூடவே நீ இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஆதிமூர்த்திகள். அவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருப்பதனால் நீ தேவதேவன். நீ அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன், மகாதேவன் அப்படின்னு பாடுறார். அவர்களுடைய தேவைகளை கூட நீ தான் பூர்த்தி செய்வ. அவங்களுக்கான திறமைகளையும் நீ தான் அளித்துள்ளாய். அப்படிங்கிறதுனால நீ யார் தெரியுமா? மகாதேவன் அப்படின்னு பாடி மகிழ்கிறார். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும். இருள் கடிதல் அப்படின்னா அஞ்ஞானத்தை போக்குதல். அஞ்ஞானம்தான் இருட்டு, அதை போக்குறவர் நீதான். இன்ப ஊர்தி அப்படிங்கிறது என்னென்னா, ஆனந்தத்தையே வாகனமாக கொண்டிருத்தல். எந்த ஒரு அடியார் இறைவனையே நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மனசு பரமானந்தத்திலேயே இருக்க போகுது. அப்போ பரமானந்தத்தையே நீ என்ன பண்ணியிருக்க? ஒரு ஊர்தியாக கொடுத்துட்டேங்கிறார். பேரானந்தத்தையே வாகனமாக கொண்டுள்ள இறைவா, நீ யாரு? முழுசாக பேரானந்தமே முழுக்க முழுக்க இருப்பவன். உன்னை அடையும் அடியார்களுக்கு நீதான் சகலமும்னு உன்னிடம் சரணடைந்தவர்களுக்கு ஆனந்தத்தின் மேலிட்டால் அந்த பக்தர்களுக்கு மனசு முழுக்க ஆனந்தம் வரும். அது மேலே 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 அதிகமாக அதிகமாக அந்த அடியார்களுடைய அஞ்ஞான இருள் அகல்கிறது. அப்படி அகன்றுச்சுன்னா என்ன ஆகும்? நீதானே அருள், உன்னுடைய வடிவம் தானே அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற? கையிலை மயிலையை அருள் இடமாக கொண்டு நீ அப்படியே அங்கே ஒளிமயமாக திகழ்கிறாய். அப்படி இருக்கிற நீ மனிதர்களுக்கு உள்ளே வந்துட்டேன்னா என்ன ஆகும்? அவங்களோட மனசு எப்படி ஆகும்? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆனந்தமயமாக திகழும். அதாவது துன்பமுற்ற அடியவர்கள் அவங்களுக்கு ஞானம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு பேரானந்தத்தில் திணைக்கிறாங்க. என்னென்னு? உன்னுடைய பக்தியில், உன்னுடைய அருளில் நினைஞ்சு, உன் திருவடிகளை நினச்சி பக்தி பெருக்கெடுத்து ஓடுது. பக்தி வர வர அவங்களுள்ள இருக்கிற அஞ்ஞானம் தானாகவே அகலுது. அஞ்ஞானம் அகன்றதுனால அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கும் பொழுது ஞானம் தானாகவே அமைகிறதுங்கிறார். ஞானம் தானாகவே இருக்குது. அங்கே தப்பு இல்லை, அங்கே இருட்டு இல்லைன்னா அங்கே வெளிச்சம் தானாகவே வருது. எப்படி காந்த கல்லோடு இரும்பு போய் சேர்ந்துக்குமோ அதே மாதிரி இறைவனாகிய உன்னுடைய கைலை மலையை அருள்மயமாய் அமைந்திருக்கிறது அல்லவா? அது மாதிரி இந்த இதயமும் மாறிவிடும். ஏன்னா இருள் அகலிய பெருமை அருண் மலை ஆகவும், அதுவே ஒரு கைலாயமாக மாறிவிடும். நீ இருக்கும் இடமெல்லாம் கைலாயம் அல்லவா? அப்படியேப்பட்ட பெருமை உடையவன் அல்லவா மகாதேவா அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசகர். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவடிகளை நாம் சரணடைவோம், நலம் பெற பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.